நீங்கள் கேட்ட ஆசிரியர் வாக்கும் கண்ட கனவும் எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா. கேட்கவில்லை அம்மா. அதனால் நல்ல தெளிவாக உரைக்க வேண்டும். விளக்கமாக சொன்னால் விளக்கத்தை சொல்லுவோம் அம்மா. அடி ஒன்றுமே புரியவில்லை. விளக்கமா சொல்லுங்க. அந்த வரிசையில எல்லாம் புதிதா இருந்தா பழுதா இருந்தா கேளுங்க. வரிசை கொண்டு வந்த வரிசை தட்டில புதிய பொருளா பழைய பொருளா. சரி மாமா கேளுங்க. அம்மா கொண்டு வரப்பட்ட தட்டு வரிசையில புதிய பொருட்களாக இருந்ததா அல்லது பழைய பொருட்களாக இருந்ததா? அம்மா
வாழ்க்கையில புதிய பொருள் வரவே கூடாது. வரக்கூடாது. ஆமா. சரி சரி. ஆமா. இந்த பொருள் வந்ததுல இருந்து ஆமா நம்மளுடைய தியாகம் எப்படின்னு கேளு. ஆகட்டும். ஆமா. புதிய பொருளே வரக்கூடாது. புதிய பொருள் வந்ததுல இருந்து உன்னுடைய தியாகம் எப்படி இருக்கு? அம்மாயா என்னுடல் பதறதம்மா. என்னமோ இருந்து என் உடலானது பதறுகிறது. தீ கொண்டு மின்னினார் போல் என் உடலெல்லாம் எரியுதம்மான்றாங்க. எல்லாம் எரியுதடியே. ஆமா. அப்ப என்ன கனவு கண்டிருப்பாங்க? எதனால உடல் அப்படி இருக்கும்? எரியிற சுழில எண்ணெயை ஊற்றினால் எண்ணெயை ஊற்றினால் எப்படி திகி திகி என்று கொழுந்து எரியுமோ மாதிரி அம்மா திரேகமாக எரிகிறதே அப்படின்னு இருக்கும். தெரியலையே, கேட்டு பாருங்க. கேட்டு பாரு. அம்மா எதற்காக யாருக்கு நேரம் ஆயிருக்குமா? சொல்றாங்களே. இருந்தாலும் நமக்கு விளங்கவில்லை. ஒண்ணும் புரியல. இன்னும் விளக்கமாக சொன்னால் அப்பயாச்சும் புரிதா பாக்கலாம். உங்ககிட்ட ஏன் தெரியுமா கேட்டோம்? எதற்காக? பொண்ணு எங்களுக்கே புரியலனா ஆமா கம்யூனிட்டி உனக்கா புரிய போகுது. நானே போய் கேட்டு வரேன். ஐயே அம்மா, இதுவரை சொல்லி வந்த பதங்கள் ஒன்றும் புரியவில்லை. தெளிவாக சொல்லுங்கம்மா. நான் இதுவரை சொல்லி வந்த பதங்கள் ஒன்றும் புரியவில்லை. ஆமாம்மா. ஆமாம்மா. கண்ட கனவை கள்ள தெளிவாக உரைக்க வேண்டும். சொன்னால் சங்கமார்களா கண்ட நான் கனவென்ன சொல்வேன். பல்லக்கில எத்தனை விதமான பல்லக்கு இருக்கு? பல்லக்கிலே 3 வித பல்லக்கு இருக்கிறது. என்ன பல்லக்கு? முத்து பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு, கண்ண பல்லக்கு. கண்ண பல்லக்கு. முத்து பல்லக்கு என்றால் ராஜாக்கள் வீதி உலா வருவது. புஷ்ப பல்லக்கு என்றால் சாமிகள் வீதி உலா வருவது. கண்ண பல்லக்கு என்று சொன்னால் அதை நான் பார்த்ததே கிடையாது. கிடையாது. 2 நெடுக்கி 7 முள்ளு குறுக்கி அது மேல பச்சை தென்னங்கத்து தடுக்கு அது மேல ஒண்ணு படுக்கு. ஆமாண்டி பாடு பாட மாமா. பாட பாட அண்ணாத்தூர் பாட கேடு கட்ட பாடலே பாட. யாரை பார்த்து பாட இது ஆகாத கேள்வி. எங்க வாயா பல்லக்கு கடை வரக்கூடாது. ஒரு பாடல் ஏத்தி போட போவோம். ஒண்ணுதான் போவோம். அக்கா தங்கைகள் 3 பேர் இருக்கிறோம். தனியா இருக்கிறாள், நீ ஒரு ஆள் தான். உன்னை ஏத்தி அனுப்பிச்சிருவாங்கல்ல. அது கெட்டிக்காரி நீ. ஆமா உசாரா பேசியா? சரி ஆகாத சகுனம் சொல்லுங்க. அம்மா கண்ண பல்லக்கு கடை வரக்கூடாதம்மா. இது ஆகாத தோர்மணமா? நான் மேலும் என்ன தோர்மணம் கண்டிய ஒரு தண்டி வாழை மரம் பூமி தானில் நட்டி துண்டு துண்டாய் வெட்டி சூளை கொள்ளை. தண்டி வாழை மரம் பூமி தானில் நட்டி துண்டு துண்டாய் வெட்டி சூளை கொள்ளையிட கொண்டு பந்தம் கொண்டு எண்ணெய் நிலங்கிட்டார். பந்தம் கொண்டு எண்ணெய் நிலங்கிட வைத்தன முக்காலில கண்ணனான் கண்ணாவன் நான் சொல்வேன் சரி. என்னமா சொன்னாங்க? தண்டு வாழை மரம் பூமி தானில் நட்டி துண்டு துண்டா வெட்டி சூளை கொள்ளையிட
சினம் கொண்டு என்னை நிலங்கிட உட்கார வைத்துமே முக்காடிட கண்டேன். ஆமா, எப்படி தெரியுமா அது? எப்படி? இப்பொழுது ஒரு பெரியவர் இறந்து விட்டார். ஆமா, எப்படி இறந்துட்டாரு. அவருடைய பாரியாளாக விளங்கக்கூடிய யாரு? அந்த அம்மனாகப்பட்டது இன்றைய தினத்திலே ஆமா விடியற் காலையில மாங்கல்யம் இழப்பார். அந்த நேரத்திலே ஒரு தண்டுவாழ மரத்தை கொண்டு வந்து வாசல்ல நட்டு அதை பொட்டு வச்சு தீபாராதனை செய்து அதை துண்டு துண்டா வெட்டி 15ஆம் நாள் இரவிலே விடியற்காலை நேரத்திலே அதை செய்வாங்க. பசுமாட்டை கொண்டு வருவார்கள். பசும் கன்றுமாக அதற்கு பூஜையிட்டு தீபாராதனை செய்து அதற்கும் புல் கொடுத்து அப்பொழுது தீபாராதனை செய்வாங்க. சரி, அந்த தாலி அறுத்து தனி பாலையோ இல்ல பாலையோ போடுவாங்க. அப்பதான் ஒண்டி பந்தம். ஆமா, ஒண்டி தீபம் எப்பவுமே எரிய கூடாது. அந்த இடத்திலே ஒண்டி தீபம் ஏற்றி வச்சுவாங்க. ஆமா, முக்காடி இடுவாங்க. ஆகாத துர்க்கணவு. உனக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுதா? எங்க சித்திக்கு பாத்துக்கிட்டே தண்டு வாழை மரம் வெட்டுறாங்க. அந்த வாழை மரம் எது போதுவா? இருக்கிறது. அது இப்ப ஞாபகம் வந்து வந்ததுனாக்கா அதை அப்புறம் சொல்லு. 3 வாயை சொல்றேன். இலைவாழை, குலவாழை, தண்டு வாழை. இலைவாழை எதுக்கு பயன்படும்? அது சாப்பாட்டுக்கு பயன்படும். சாப்பிடுறதுக்கு, அன்னதானம் கொடுக்கறதுக்கு பயன்படும். ஆமா. அப்புறம் குலைவாழை வந்து நல்ல விசேஷம். சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படும். அதுதான் கேட்டான். தண்டு வாழை மரம் கனவுல வரக்கூடாது. வெட்டி துண்டு துண்டா எரியக்கூடாது. ஆகாத கனவு, துர்க்கனவு. இந்த சொற்பனம் வந்தது ஆகாது என்று தெரிவிக்கின்றீர்களே, நான் மேலும் என்ன சொற்பனம் கண்டு நித்திரை வருகிறது என்று அமர்ந்து நித்திரை செய்தீர்களே. உங்கள் அருகாமையில் தான் நாங்களும் இருந்தோம். உங்கள் கனவில் தெரிந்த கனவுகள் எங்கள் விழிகளுக்கு தெரியவில்லை. அதனால் செவிதனில் கேட்ட அசரி வாக்கும் எமக்கு கேட்கவில்லை. ஒருவருக்கு கேட்கவில்லை. கனவுல வரக்கூடாதும்மா. இது ஆகாத சொற்பனம் தான். ஏன்னா அந்த இடத்திலே 5 தவளை தண்ணி வந்திருக்குமா? தண்ணியால கொண்டு வராங்க. அது கணக்குதான். தினத்துல எதனால? இப்பதான் பாபதி வந்துருது. எதுக்கு வேலூர் பாபதி சொல்லுவா 5 தவளை தண்ணி எதுக்காக தண்ணி வந்திருக்கும். அந்த தவளை தண்ணி எடுத்து போய் அந்த அம்மா தலையில தவதவனு ஊத்துவாங்க. தண்ணி கொட்டுவாங்க. தண்ணி கொட்டின உடனே நல்லா ஒரு அகத்துக்கு போட்டு வைப்பாங்க. மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு புஷ்பம் சூடுவார்கள். ஆமா. அதை செய்த பிறகு இதுவரையிலும் வாங்காதவங்க கூட அந்த தினத்துல பூ வாங்கியாந்து அம்மையாருக்கு கொடுப்பாங்க. அந்த அம்மன் தலையில சூடி அந்த பார்ப்பாங்க. எதனால் என்றால் இன்றோடு உங்களுடைய மாங்கல்யம் போகும்போதம்மா இன்றைய தினத்திலே பூச்சூடி பொட்டு வச்சுக்கம்மா, உன்னை பொட்டு பாத்துக்கிறேன். இந்த சோகத்தினாலே அந்த அம்மனாகப்பட்டது இந்த புஷ்பம் வேண்டாம், மஞ்சள் வேண்டாம், குங்குமம் வேண்டாம், பிறகு இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் என்று எனக்கு எதற்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே ஆகாத சொற்பனம் அம்மா திருப்பாத்தி
வைக்கிறது பாட்டி ஐயா போச்சாரியா நாளையிலே இந்த வீதியில நாளை விட்டு புது சட்டில நான் பேடு வச்ச அந்த தோரம் பருப்பு அந்த மெதகு போட்டிக்காம தொட்டு நாக்கி மாடி மேலே குணக்கு மாடி மேலே மாலைய கழுத்திரங்க எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகப்பா எனக்கு அண்ணன் இறந்த என்ன பெற்றாப்பா எனக்கு அந்த வரிசவரும் நீ பெற்ற மல்லிக்கா எனக்கு அண்ணன் கோடி முன்னவரும் எனக்கு அண்ணன் கோடி எனக்கு என் தம்பி இல்ல பண்டிகப்பா எனக்கு என் தம்பி இருந்திருந்த என்ன பெற்றாப்பா எனக்கு தவற வரிசை வரும் நீ பெற்ற மல்லிக்க எனக்கு என் தம்பி கோடி முன்ன வரும் எனக்கு என் தம்பி கோடி அடிச்சு வீடு கட்டி கொண்டு வந்த சீமானே நான் உனக்கு ஒரு தனி கோவில சுத்தி என்ன மாலை இந்த ராஜா என்னோட தாலி பெருமையிலே எனக்கு தாய் வீதம் சொந்தம் இல்லை எனக்கு தாய் வீதம் பண்ணிக்கிறாங்க எதுனா தூக்கம் வருது அடியா காட்டிங்களா தண்ணி தண்ணியா ஊது பாவம் ஆறாவும் ஓடுது தண்ணி காலையில் தண்ணி ஏடி பண்ணா அந்த கோய் குண்டுல கோய் மூணுங்களா மாமா மாங்கத்தி அம்மா என்ன சொன்னாங்க கேட்டியா? என்ன சொன்னாங்க? ஒரு கூரை இல்லா வீட்டு தீபம் வையாமலே கொண்டாடி தேர்தல் பண்ணி வரும். ஏண்டா பொம்பளைங்க நாங்க கட்டி நெய்கிறோம். உங்களுக்கு என்ன அங்க வேலை இல்ல? அந்த என்னென்னலாம் பண்ணிக்கிற பேரு டோர் ஓப்பன்ல இருந்தா கண்ணு நாயில உள்ள போய்
இருக்கட்டும். நாயா அந்த நாய் வரதுட்டோம். சரிம்மா அது பாக்குறேன். சரிம்மா. கூரை இல்லா வீட்டில் தீபம் வையாமல் கொண்டாடுதல் பெண்கள் எல்லாரும் ஆமாம். வாரினார் என்ன இல்லாமல் வரும் தலை மற்ற பெண்கள் எல்லாம் கட்டி அழைக்கணும்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன விளக்கணும் தெரியுமா? கூரை இல்லாத வீடு குட்டி சோறு. அங்க என்ன இருக்கும்? கைத மாமா கைத மாமா கைத மாமா. ஏய் கைதமா கைதா குட்டி சோறு அங்கதான் நிற்கும். ஆனா கூரை இல்லாத வீடு குட்டிச்சோறு என்பார்கள். ஆமாம். அந்த இடத்துல தான் தும்பு இல்லாதவங்கன்னா தெரியுமா? தெரியாதியா? தெரியாதியா? கயிறு இல்லாதவங்க தெரியாதியா? மாங்கல்யம் இல்லாதவர்கள், தாலி இல்லாதவர்கள். ஆமா. முண்டிச்சிரியே இன்னும் ஒரு முறை கூட கல்யாணம் ஆகல, போய் முண்டிச்சு நாயமா அவர்கள் 4 பேரா சேர்ந்துன்னு அவங்க வீட்டு கதையும் இவங்க வீட்டு கதையும் சொல்லி ஒப்பாரி வைத்து அந்த இடத்துல கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிப்பார்கள். அது போன்ற கனவு இந்த கனவானது வரக்கூடாது. கனவானது வரக்கூடாது. ஆகாத சொற்பனம். ஆகாத சொற்பனம் என்று அம்மா இடத்துல சொல்லுங்க. அம்மா சகி இதுவும் ஆகாத சொற்பனம் தானே அம்மா? இதுவும் ஆகாத சொற்பனம். பாலை முருகையும் மண்ணோடு சாத்திட மஞ்சள் கொட்டினில் வாழாது உறங்கிட. பாலை முருகையும் மண்ணோடு சாத்திட மஞ்சள் கொட்டினில் வாழாது உறங்கிட. கவலை வேண்டாம் அம்மா. பெண்ணாக பிறந்து திருமணமாவதற்கு முன்பால் தாய் இல்லத்திலே கனவு கண்டால் கண்ட கனவும் கேட்டாசரில் வாக்கும் தாய் வீட்டை சார்ந்ததாகும். அதே பெண்ணானவள்
மாலை இட்டு மாமியார் இல்லம் சென்று மாமியார் கிரகத்தில் கண்டால் கண்ட கனவும் கேட்டதின் பலன் அனைத்தும் மாமியார் விட்டுதான் சேரும். எப்படி 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 உண்மைதானம்மா? அப்படிதான் திருமணமாகி மாமியார் வீட்டுல புகுந்த வீட்டுல இருக்கீங்க. நீங்க கண்ட கனவும் அத்தனை வாக்கம் உங்க மாமியார் வீட்டு தான் சாரும். தாய் வீட்டுக்கு ஒண்ணாதான் அண்ணன் தம்பிமார்கள் நல்லா இருக்காங்க. சொந்த பந்தத்துக்கு ஒண்ணாதான். அப்பாடா என்ன மகா இப்பதாண்டி கொஞ்சம் பால் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. என்ன எங்க அம்மா வீட்டுக்கு நேருமோன்னு நினைச்சேன். நான் வாயறேன் என் மாமியார் வீடு சும்மா தொலை 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 தொலைன்னு அந்த மாமியார் வீடு எக்காடு கட்டாலும் அப்படியே நெக்குண்டு போகட்டும். மூடி முள்ளடிச்சாதான் அடையிட்டோம். பொறுமையா எடுமா. என் தாலி அப்படியே கொத்தா இருந்து அரட்டும். வாங்கடி போகலாம். அம்மா போனா பின்னாடியே போக வேண்டியதானே அவங்க. அம்மா சென்று நாங்கள் சொல்ல வேண்டியதுதான். நானும் அங்க தேசத்து ராஜாவான் இருந்து ஓடி வரேன். மன்னரிடத்துல இருந்து ஓடி வரேன். ஆமா. என்ன சொன்னாரு? பொன்னுருவி நாயகத்தை லகுவாக ஐசிந்து வர சொன்னார். அன்று பார்த்தா போல் திருமண கோலத்தில் அலங்கரித்து அம்மா ஆயிட்டு வரணுமா? அம்மா ஏயா இப்பயே போணுமா? அம்மா நீ மிகுந்த கோபம் தலைக்கிறாங்க. பெண்கள் என்றால் வாசனை திரவங்கள்லாம் பிடிக்கும். அப்படியா? பணி செய்து என்றும் இல்லாமல் என்று அதிகமாக பணிவிட செய்து கோபம் குறையிலே. கோபம் குறையில. கோபம் அதிகரித்த கட்டி குறையில. அப்படியே? ஆமா. எப்படின்னா பெண்கள் என்றால் மலர் என்றால் ஒரு மல்லி முல்லை கோங்கு மந்தார வாசனை மலர்கள் ராஜாதி புஷ்பங்களை கொண்டு வந்து ஆரமாக தொடுத்து அம்மன் சிரசு மீது வைக்கிறானால் பூ வைக்கல வச்சு நோட்டாளுக்கு மொத்தம் அவங்க கொடுத்து 4 மணி தான் முத்தாங்க போல. அது அப்படியே திருப்பி கேட்டா ஜக்காத்து மொத்த வாங்கி வச்சுட்டு வந்தா. மல்லி முல்லை கோங்கு மந்தாரை என்று சொல்லக்கூடிய அனைத்து மலரையும் பறித்து ஆரமாக நிறுத்தி காம்பை எத்திருத்தி அழகாக தலையில சொல்லினோம். சரி. அதிகமான கோபம் கோபம் சே போங்கடி. நீ சொல்ற பண்ணிட்டு சரியா இருக்கும். மேல் மேல கோபம் அதிகரிக்க கண்டி கோபம் குறையுன்னா என்ன சொல்ல விளக்கமா சொல்லு. அர்த்தர் புனுகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை தெரியுங்கள். அம்மா எங்க பூசினா வாங்க போகலாம். எங்க அவர்தான் எங்க இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? இதான் சொன்னேன். அவர் இல்ல, அவர் என்றால் ஒரு நபரை குறிக்கும். அவரை சொல்றான். அம்மா உன்னுடைய கணவர் வேற படி உத்தரவு. யாரு? உன்னுடைய கணவர். என்னுடைய கணவரா? யாரே உனக்கு தானை மதமா
அழைக்கலாமா? அழைக்க தகுமா? சொல்லிட்டோம் தவறா இது சொல்லவில்லையே. உங்களுடைய கணவராய் தரணும் வேற யாராவது ஆடராய் தரணும் சொன்ன உங்ககிட்ட. நீங்க கூடியவர்கள் வாங்க. நீங்க மூவர் எங்க இருக்கக்கூடியவர்கள் என் அருகாமல் இருந்து கொண்டு நான் இந்த வேலைகளை கையாளு செய்கிறேன். நான் இங்கிருந்து அங்கேயா போனீங்க? போகலாமா? என்னுடைய மர்மம் உனக்கு தெரியாதா? அந்த பிரம்மணன் வந்து அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவா, என் வாழ்க்கை இப்படி அரை வாழ்க்கை ஆகிவிட்டதே என்று நான் அழுது கொண்டிருக்க வேளையிலே அவர் அழைத்தார் என்று அழைக்க தகுமா? இந்த அரண்மனை வேலை கிடையாது. போடி போடி என் முன்னில் எத்தனை தடவை சொன்னாலும் உங்கள் சித்தம் அதில் ஏற்கவில்லை. ஒரே பிடிவாதமாக அழைச்சிட்டு தான் போகணும் இருக்கிறீங்க. இந்த பாமர மக்கள் எல்லாம் கர்ணனை பற்றி என்ன பேசுறாங்க தெரியுமா?
அரண்மனையில வேலை கிடையாது போங்கடி. அம்மா போடி, அம்மா வேலை கிடையாது போங்கடி. ஏய் என்னடியே? ஏண்டா என்ன சொன்னாங்க? அம்மா வரியா? மாமா ஏமா? ஏமா? என்ன நான் விட்டா போதும் மாமா. அம்மா வேலையை விட்டு நீங்கிட்டாங்க மாமா. நீங்கிட்டா நான் விட்டு போறேன். நானும் விட்டுட்டு போறலையா உங்களா? வேலையை விட்டுட்டு எங்களை வேலை சொல்றேன். நீங்க இல்லாத இடத்துல நான் வேலை செஞ்சுன்னா புண்ணியம். மாமா நாங்க தான் போறேன். நீ தான் பொண்ணது போறதெல்லாம் காட்டுறீங்க. ஏய் பலகாரம் தருவோம்டா. அதுதான் அரண்மனையில தமிழ்நாடுல வந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தருவோம் உனக்கு. அதுதான் சொன்னேன். ஆமா மாமா நம்ம எங்க போறதுன்னு தெரியல மாமா. நான் உனக்கு காபி ஆத்துறேன்டி. மாமா நான் உன்னாவிட வந்து நீ காப்பாத்துவ. அந்த அடுக்க செங்கல் சூழ்நிலை போட்டா மாமா என்ன சாவடிப்பேன். நாங்க வேலை செஞ்சோம்னா மேல வெயில் படக்கூடாது, நெத்தி வேர்வை கீழே வரக்கூடாது. உழைக்காம ஊதி வரா மாதிரி ஒரு வேலை சொல்லியா? இப்பவே மூகலை ஊத்தி கிடக்குது, வெயில் படாது, வேலை செய்யணும். எப்படி ஆகும்? சரி பாக்கட்டும். நகத்துல மண்ணு படக்கூடாது. வேற ராத்திரிலாம் கூத்தாடி விட்டு போய் கொஞ்சம் சரி விடு. அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கும் வேலை கிடையாது, நானும் விட்டுட்டு போறேன். பார்த்தும் போறோம். 3 கேள்வியை கேட்டு கேள்விடியே கேள்வி கேட்கணும் அம்மாவை. ஆமா சரி செல்லும் முதல்ல நான் போறேன் மாமா. முதல்ல நீ போறியா? நான் போறேன். ஏண்டி இன்னும் போகலையா? போகலாம் தான் நினைச்சேம்மா. ஒரு சின்ன சந்தேகம், அது கேள்வி தெரிஞ்சுக்கலாம்னு சந்தேகமா? பெண்களாக பிறந்தால் சந்தேகம் என்பதே இருக்கக்கூடாது. பெண்களுக்கு சந்தேகம் இருக்குவே. ஆமா, குடும்பம் சண்டை சாச்சிருமா தான் இருக்கும். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆமா. என்னடி சந்தேகம் உனக்கு? இழுவாலை குலத்தான் தேரோட்டியின் பிள்ளை, வண்டிக்காரன் பிள்ளை. இந்த ஜாதி இந்த ஜாதி என்று தெரியாமல் இருக்கிறார் அந்த கர்ணன் என்று உலகம் எங்கும் சொல்லி 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 சிரிக்கின்றாங்க. சும்மா நகைக்கிறாங்க. இப்ப என்ன பாத்துக்க? அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சோம். அவர் பக்கத்துல உட்காந்து எப்படிமா ஜிகி ஜிகிட்டு தாலி கட்டிக்கிட்டு தாலி எப்படி கட்டிக்கணும்னு கேளு. அது நான் ஜிகி ஜிகி தாலி ஒண்ணு இருக்குதா? ஒரு பேச்சுக்கு சொன்னமா. விதியின் பிரகாரம் எனக்கும் அண்ணவருக்கு திருமணம் நடந்தது. போதுமா? போடி. யோ, விதியின் பிரகாரம் திருமணம் நடந்ததான். அப்படியா? ஆமா. சரி நீ ஒரு பக்கமா இரு. ரெண்டாவது மாமா மாமா நீ காது குட்டியை கடிக்க மாட்டேன். அம்மா வணக்கம்மா. நல்லா நீ அம்மா வணக்கம்மா. இவ அதிகமா ஒருத்தர் வரான நம்ப கூடாது. பின்னாடி பல்லாட்டு வச்சிருப்பான்னு அர்த்தம். அதிகமா வணங்குற மனுஷனை நம்ப கூடாது. பில்லு அதிகமா வணங்குற வரையில அதையும் நம்ப கூடாது. பற்று ஒட்டிடுவான். இவன் என்ன பண்ண வந்திருக்கிறான்? ஏன்டி இன்னும் நீ போலியா? போயிட்டே இருங்கம்மா. கோயில ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ஆமா, அவ ஒரு குறி கொண்டாந்தா குத்துனா கொய்சா எடுத்து போட்டா. நீ அவளை கொண்டாந்துக்கிற. அம்மா அப்படிலாம் பண்ணிடலாமா? திருமணம் வேணா முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் முதல்ல இங்க வாங்கி, ரெண்டாவது இங்க வாங்கி, மூணாவது டம் கட்டுறா சொல்லி. ஐயோ 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 குத்தி கேக்குறாளே. தகுமாடி கேட்கலாமா? பாருங்க, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். கடவுளுடைய கிருபையினாலே எனக்கும் அண்ணவனுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை ஒன்று ஆண் குழந்தை. குழந்தையின் பேர் விசுகேது. அந்த கடவுளா பார்த்து கொடுத்துக்கிறான். போடி. கடவுளை கூட்டாரா மாமா? கடவுள் வந்து நேரா கூட்டாராமா? மாமா தான் பகல நாங்க மூச்சிருக்கிறோம். அனுப்புறம் பேர் வரால மாமா. இப்ப நான் கேட்டாரு மாமா. இப்ப தோப்பாரு மாமா. என்ன தெரியுது? இவளுக்கு கொடுக்கறது சரியா பத்தலன்னு தெரியுது. அம்மா என்னடி அம்மா? அம்மா நானும் கிரகத்தை விட்டு போயிட்டேன். ஆமா, போற வேலையில அவனே அப்புறம் போனேன். ஐயோ, அங்க போய் சின்ன சந்தேகம் வந்துச்சா? ஆமா. ஆவணாபுரம் சொல்லாதிரி. அது சொன்னா கொஞ்சம் பக்குன்னு பாவம். அம்மா என்ன பண்றது? அப்பேர் கொட்ட காட்சி ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. நாங்க வரும்போது பாவம் அவர் ஆயர்பாடியா
எப்படிதான் வந்தாங்க எப்படிதான் மோதனாங்கன்னே தெரியல. அந்த நேரத்துல யாருமே கிடையாது. நானும் இருந்தேன், தம்பி தான். இந்த ஆள் மட்டும் போக வேணாப்பா போப்பான்னு தான் சொன்னார். பாவம் நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குதே, என்னான்னு இறங்கி போய் தண்ணி கொடுக்கலான்னு போனா பாவம் பெஜாராகி போச்சு அதை பார்க்கும்போது. இல்ல கொஞ்சம் அறியாதவர் தானே. இந்த அம்மாவுக்கு இவருக்கு சொந்தக்காரன்னு சொன்னாங்களே, வந்து போயிட்டாரு. ஆயர்பாடியில இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவங்க சொந்தக்காரர் தானே. அம்மா அப்படி இருந்தாலும் ஏன் கல்விமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டா லெவன்டி அவனும் வந்துட்டோம்மா. அப்படியா? ஆமாம்மா. என்ன சந்தேகம்? அம்மா ஒரு நிலம் ஒண்ணு இருக்குதுமா. ஆமா. மழை பெய்யாதால பூமி ஈரமாகும். ஆமா. பூமி ஈரமாதால நம்ம ஏர் ஓட்டு புரியுது. ஆமா. அப்படி இருக்கிறப்போ அம்மா காஞ்சிபுரம் போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன். காஞ்சிபுரம் பெரிய தேரு அத்தி வருது தேரு. ஆமா. தேரு என்ன இருந்தா போடுமா? அச்சு இருந்தா போகும். அச்சு இருந்தா தேர் வேணும். அச்சு இல்லாம தேர் வேணுமா? ஆண்டால புள்ள போறமா? அச்சு இல்லாம தேர் வேணுமா? இவ்வளவு நாளா இந்த கேள்வி எல்லாம் இவனுக்கு கேட்டது கிடையாது. இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்களா? நீங்களா கேக்குறீங்களா? கேட்டதுனால என்னமா தப்பு? ஏர் ஓட்டாது புரியாதுமா? ஆவாது. கரம்பேரி தானே கிடக்கும். அப்ப நான் கரம்பேரிங்களா? இல்லம்மா, கரண்ட் இருந்தாதான் லைட் ஏறி. ஆமா ஆமா ஆமா. ஆம்பியா இருந்தாதான் புள்ள போறோம். அதான் அச்சிலா தேர் ஓடுமா? அப்ப நான் ஆம்பியால பெத்துங்க. ஆம்பியால பெத்துங்க. டேய் வாடங்க. இதுக்குள்ள வாஜியர் அவனாமா. நில்றாங்க. ஏய் பக்கத்துல நில்லுங்கடி. இவன் பக்கத்துலயாமா நிக்கிறது? இவன் பக்கத்துல வேணா, அந்த பெரியவர் பக்கத்துல போ. அவர்கிட்ட நிக்கலாமா? அவரு பாவம் எங்களை பச்சை பாவம் மாட்டி வச்சு பாரு. இவங்க வச்சு பண்ணி வச்சு பண்ணியா? டேய் அதான்டா கல்லனை நம்மளா கொல்லனை நம்ப கூடாது. நெல்லுக்கு பாயிருந்து புல்லுக்கு கொஞ்சம் பாயிட்டு வச்சுக்கிறியா? வாங்க. ஏய் மகளா பாத்து வச்சு பாரு. நில்றா ஏய் வந்து நில்லு. நீட்டா கையா நீட்டு. ஏய் கையை நீட்டானா எவ்வளவுதாங்கண்ணா? ஏடா நாளைக்கு என்ன ஒரு சந்தை? நாளைக்கு என்ன கிழமை? செய்யா சந்தை. ஓட்டி போறேன். 3 பேரையும் ஓட்டி போய் வித்துட்டு வரேன். ஓட்டி போய் வித்துட்டு இவன் ஒரு 5000, இவன் ஒரு 3000, அவன் ஒரு 2000. எவ்வளவு ஆச்சு? 10000 ஆச்சு. சரி எப்படியோ ஜாலியாச்சு. சரி சரி நினைச்சது ஒண்ணு இடச்சது 3. அதனால பிடிக்கிறான் அம்மா பொண்ணு. கட்டிருக்கின்றது. சரி சண்டீர்கள் பட்டமராணி அடுத்து வந்து விட்டுதான் சரி அடுத்ததையா மகாராணி பட்டாடிகளே வாய்க்கு துட்ட பையன் ஒருத்தங்கிறாங்க ஆசிபடி காட்டுற பையன் அவனும் போட்டு 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 நான் ஆச்சா நீ ஏன்டா அடிச்சா அவங்கள? நாடிலுங்க அவன் சொல்றாளுங்க. சரி கோழி பெண்களே அடுத்தது யார்? பட்டமராணி. பட்டமராணி தானே? அதை பொருள்படுத்தாமல் மறுமுறை சென்று அழைத்து வாருங்கள். போதும் போதும் பட்டதி புத்தி வந்து விட்டதி புத்தி வந்து விட்டது. எங்களுக்கு புத்தி வந்து விட்டது. புத்தி வந்து விட்டது. சூது வாயு கெட்டது. எங்களுக்கு சூழும் போட்டு விடுங்க. நாங்க
ஊர் ஊரா போறோம். டேய், சூதி வாதும் கெட்டது, உங்கள் சொன்னம் அழிந்து விட்டது. ஆமா, உங்களுக்கு மரியாதை கிடையாதான். அப்படின்னா என்ன? ஆமா. நானோ ஒரு சூதக குலம், அதனால் என்னிடத்திலே சூதி, அவளிடத்தில் வாதி. ஆமா, சரி, மறுமுறை சென்று அழைத்து வர முடியாதா? அப்படின்னா கிழக்கு சென்று வாருங்கள், நான் மயில் நதி பாத்துக்கிறேன். போட்டியிடம் உந்தன் பொன்னணி ஓய்வாரும் நாங்களோடி. அதிகம் மலரை சூடி தரலும் தான் போவாத வேலைக்கு ஒரு ஆள் சென்றால் வராத சொட்டு வந்தே தீருங்க. வராத சொட்டு ஆமா, வந்துதான் தீரும். இப்ப சொட்டு சொட்டா தான் வருது. ஏன் வெடிகால் தான் வருது. அது வராது? ஏன்? எப்படிங்க? என்னுடைய மனைவி நான் சென்று அழைத்தால் ஏய், வராத போயிட்டு போறான். நிச்சயமே வருவாங்க. சென்று அழைத்து பார்க்கலாமா? ஆகட்டும். வாடா வாடா வா வா வா.